பாருங்க, இன்னைக்கு நம்ம அணைக்கட்டுல பிளம்பிங் ஒர்க் தாங்க பண்றோம். இந்த வீட்டோட ஓனர் சொல்லிட்டாரு செலவை குறைச்சு வேலையை முடிச்சு கொடுன்னு. உங்களுக்கு செலவு கம்மியாகிற மாதிரியே ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறேன். நான் சொல்ற பொருளை வாங்கி தாங்க. டேங்க் கிட்ட இருந்து இறங்குற லைனுக்கு மட்டும் 4 அபார்ட்மெண்ட் கிளாம்பு வாங்கி தாங்க. பிரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். நாளைக்கு ஃபால்ட் ஏதாவது வந்துச்சுன்னா சீக்கிரம் அட்டன் பண்ணலாம்னு சொன்னேன். பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் பைப்ல தண்ணி போகுமா. ஃபால்ட் வர மாதிரி நீ ஏன் வேலையை செஞ்சு தர? ஃபால்ட் வராத மாதிரி ஒர்க் பண்ணி கொடு. இந்த அபார்ட்மெண்ட் கிளாம்புலாம் வேணா, செவுத்திலே கிளாம்ப வச்சு அடிச்சு கொடு, செலவை குறைச்சு கொடுன்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்காரர் சொல்றதும் நான் தாங்க, அவர் தாங்க செலவு பண்றாரு. அதனால செலவை குறைச்சு இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருக்கேன். 500 லிட்டர் தான் டேங்க் வச்சிருக்கோம். நான் 1000 லிட்டர் தான் வாங்கி கொடுக்க சொன்னேன். ஏன்பா செலவை குறைப்பா அப்படின்னு சொல்றாரு. அதனால 500 லிட்டரே வச்சாச்சு. டேங்க்ல இருந்து அவுட்புட்டுக்கு யூபிவிசி 1.5 பைப்பு தாங்க அடிச்சிருக்கோம். 1.5 பைப்ல இருந்து 1 இன்ச் பைப்பை ஜாயின் பண்ணி 1 இன்ச் பைப்பை ஓட்டின்னு போய் 2 பாத்ரூமுக்கு லைனை பிரிச்சு கொடுத்துட்டேங்க. வீட்டுக்கு முன்னாடி டேங்கோட வாட்டர் லைனும் மோட்டர் லைனும் கேட்டாரு. அதே மாதிரி ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டோம். டேங்க் வாட்டர் லைன் பிரஷரை பாருங்க. அதே மாதிரி மொட்டை மாடியிலையும் ஒரு பாயிண்ட் கேட்டாரு. அதோட பிரஷரை பாருங்க. கிச்சன்ல பாருங்க. பாத்ரூம் லைன் பிரஷரை பாருங்க. உங்க வீட்டுக்கு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நாங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில கேட்டுக்கோங்க.